அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம கர்ப்பப்பை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் ஒருவேளை கர்ப்பப்பை கோளாறுகள் வந்துட்டால் அதை சரி செய்யக்கூடிய உணவுகளை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது விட்டமின் டி. விட்டமின் டி 32% கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகளை தடுக்குது. அப்படியே ஃபைப்ராய்ட் கட்டிகள் உருவானாலும் அந்த செல்கள் பெரிதாக வளராமல் அதிகமாக அது பெரிதாக உருவகிக்காமல் இந்த விட்டமின் டி தடுக்குது. விட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. அப்புறம் சத்தான உணவுகளான பால், தயிர், தானியங்கள், எண்ணெய் சத்து நிறைந்த மீன்கள் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு சூரிய ஒளிக்கு உட்படுறப்ப அந்த உணவில் உள்ள சத்துக்கள் எல்லாமே விட்டமின் டியாக நம்ம உடம்புக்கு கன்வெர்ட் செய்து தரப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம திட்டம் பண்ணப்படாத கர்ப்பங்களை தடுக்கணும். திட்டம் பண்ணப்படாத கர்ப்பங்கள் கடைசியில் சிசு கொலையில் தான் போய் முடியுது, அதாவது அபார்ஷன்ஸில் போய் முடியுது. அன்பிளான்டு ப்ரெக்னன்சி லீட்ஸ் டு அபார்ஷன்ஸ், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ திட்டம் பண்ணப்படாத கர்ப்பங்கள் தடுக்கப்பட்டுச்சுன்னா அபார்ஷன்ஸும் தடுக்கப்படும். அபார்ஷன்ஸ் அதிகமாக பண்ணப்படுறப்ப அது நம்மளோட கர்ப்பப்பையை புண்ணாக்கிறதுக்கும் இல்லை அதில் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று ஏற்படுறதுக்கும் காரணமாக முடியுது. அதனால் அது சரி செய்யப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரெட் மீட், மட்டன் இல்லை பீஃப் இது நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரெட் மீட் பல வகை இருக்குது. சிக்கன் ஒயிட் மீட்டோட வகையில் வரும். ரெட் மீட்டை நம்ம குறைந்த அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ரெட் மீட் 70% கர்ப்பப்பை புற்றுநோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறதா ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பச்சை காய்கறிகள், ஆரோக்கியமான கீரைகள் 50% கர்ப்பப்பை புற்றுநோய்கள் உருவாவதை தடுப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாழைப்பூவை வாரத்தில் ஒரு நாள் நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரப்போ கர்ப்பப்பை கோளாறுகள் அறவே தடுக்கப்படுது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை கோளாறுகள் ஒரு வேளை உருவாகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி உணவு முறைகளை கடைபிடிக்கலாம் அதை பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வாழைப்பூ தான். திரும்பவும் வாழைப்பூவில் நம்ம கஷாயம் வச்சு சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமான கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா, வாழைப்பூவில் எப்படி கஷாயம் பண்ணுறதுனா, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி விதை, அப்புறம் ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வாழைப்பூவையும் நறுக்கி உள்ளே சேர்த்து அதை ஒரு கஷாயம் மாதிரி வைத்து குடிக்கிறப்போ கர்ப்பப்பை கோளாறுகள் உருவாகி அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு இதனால் அவதிப்படுற பெண்களுக்கு இந்த வாழைப்பூ கஷாயம் மிகுந்த நன்மை தரும். அதாவது மாதவிடாய்க்கு 2 நாட்கள் முன்னாடியும், மாதவிடாயின் போதும் 2 நாட்கள் பிறகும் தொடர்ந்து 3-4 மாதங்களுக்கு இந்த கஷாயத்தை செய்து குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிள்ளையை சாற அரைத்து வெறும் வயிற்றில் தேன் கலந்து குடிக்கிறப்ப இந்த கர்ப்பப்பை கோளாறுகள்னால உருவான அதிக இரத்தப்போக்கும் இரத்த சோகையும் உடனே சரி செய்யப்படும். கருவேப்பிள்ளை நம்ம கர்ப்பப்பைக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு உணவு. அதனால் கருவேப்பிள்ளையை என்றைக்குமே உணவுலேருந்து நம்ம ஒதுக்கி தூக்கி போடக்கூடவே கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாவல் பழத்தில் அதிகமான கால்சியம், விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6 எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி முக்கியமாக நாவல் பழத்தில் இருக்கிற விட்டமின் சி நம்ம உணவில் இருக்க இரும்பு சத்துக்கள் நம்ம உணவுலேருந்து உறிஞ்சப்பட்டு சத்துக்களாக நம்ம உடம்புல போய் சேர காரணமாக இருக்குது. இந்த இரும்பு சத்து சரியாக உறிஞ்சப்படாமல் இருந்தால் தான் அதிக இரத்தப்போக்கு எப்போவுமே உருவாகும். அப்போது அந்த அதிக இரத்தப்போக்கை தடுக்கணும்னா வைட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் நம்ம தொடர்ந்து அப்பப்போ நம்ம உணவில் சேர்த்துட்டே வரணும். அதே நாவல் பழத்தில் அதிகமான கால்சியமும் இருக்குது, அதே சமயத்தில் வைட்டமின் சியும் இருக்கிறதுனால இது கர்ப்பப்பைக்கு உகந்த ஒரு உணவு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சோம்பு இப்போ கர்ப்பப்பை கோளாறுனால சரிவர இரத்தப்போக்கே வரல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி சோம்பை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அதை குடித்து வர்றப்போ தானாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாயிடும். இப்போ உடலில் அதிக சூடு இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்கள் வெந்தயத்தை இரவே ஊற வச்சு காலையில் அந்த ஊற வைத்த வெந்தயத்தையும் அந்த தண்ணியும் குடிக்கிறப்ப உடல் சூடு தனியும், மாதவிடாயின் போது வயிற்று வலி, உடல் அசதி எல்லாமே சரி செய்யப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எள்ளில் அதிகமான கால்சியம் மட்டும் இல்லாமல் லிக்னன்ஸ் இருக்குது. இந்த லிக்னன்ஸ் நம்ம கர்ப்பப்பையில் உருவாகிற
எஸ்ட்ரோஜன் அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன்ஸோட விகிதத்தை சரியாக அது மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேறு வழியே இல்லாமல் கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்கன்னா திடீர்னு மெனோபாஸ் வரும். கர்ப்பப்பையை எடுத்ததுக்கப்புறம் திடீர்னு மாதவிடாயே முழுவதுமாக நின்று போகும். அப்போ அந்த அதிர்வை உடல் தாக்கு பிடிக்கக்கூடிய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் இந்த எள்ளு தான் கொடுக்குது. அப்போது அவங்களுக்கு அந்த நல்ல எஸ்ட்ரோஜன்ஸ்லேருந்து கிடைச்ச குறைந்த அளவு சத்தாவது இந்த ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் மூலமாக உணவில் கிடைச்சிரும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, பச்சையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள், ஆரோக்கியமான நார்சத்துள்ள நீர் சத்துள்ள உணவுகள், அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவுகள் கர்ப்பப்பை கோளாறுகள் வராமல் தடுக்குது. அப்படியே கர்ப்பப்பை கோளாறுகள் வந்தாலும் எள்ளு, வாழைப்பூ, கருவேப்பிலை, நாவல் பழம் போன்ற உணவுகளை மருந்தாக பயன்படுத்தி நம்ம கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்து கொள்ளலாம். கர்ப்பப்பை மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அவசரப்பட்டு சிறு கோளாறுக்காக கர்ப்பப்பையை நீக்கிடாதீங்க. நல்லா யோசித்து பாருங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. கர்ப்பப்பை பெண்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது. நன்றி, வணக்கம்.